உண்மையிலேயே இந்த விஷயம் கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா நல்ல கலைஞன், திறமைசாலி, நிறைய கஷ்டப்பட்டு முன்னேறி வந்து அவருடைய திறமையை காட்டுறதுக்கு விஜய் டிவியில் கலக்கப்போவது யாருங்கிற காமெடி ஷோன்னு நினைக்கிறேன். உடம்புல ஈயம் பூசின மாதிரி ஏதோ ஒரு பெயிண்டை பூசிக்கிட்டு அந்த செஸ்ட்டிலேயே டான்ஸ் ஆடின மாதிரி பாட்டுக்கு ஒன்று போட்டு பண்ணுவாங்கப்பா. நினைக்கும் போதே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்து சரியாகி அதுக்கப்புறம் அவருடைய கலைத்துறை பயணத்தை தொடர்ந்தார். என்ன சொல்கிறதுனே தெரில. ரொம்ப வருத்தமாக இருந்துச்சுங்க பாருங்கள். பேரப்பிள்ளையை மடியில் வச்சு கொஞ்சிக்கிட்டு இவ்வளவு சந்தோஷமான குடும்பம் இன்றைக்கி எப்படி இருக்கும் அவங்களுக்கு. முக்கியமாக அவங்க மனைவிக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். இருட்டான மாதிரி இருக்கும். நினச்சி பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ரோபோ சங்கர் தம்பியுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். அவங்க குடும்பத்தாருக்கு இறைவன் தைரியத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு தான் வேண்ட முடியும். வேறு என்ன சொல்ல.